அவர் கையாலே அவர் கொல்லும்படிக்கு கொண்டு வரணும். அப்ப மனிதர்கள் இங்க மிச்சமா இருக்க மாட்டாங்க. மீதி பேர் அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவங்களை இந்த மிருகம் கண்டுபிடித்து தானே கொன்று விடும். அப்ப பூமியிலே வேற மனிதர்களே இருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய கோபம் இறங்கினா தேவன் இவர்கள் செய்த அந்த பாவத்தை நிமித்தம் கர்த்தர் அவர்களை தண்டிக்கணும். கர்த்தர் எப்பொழுதும் தம்முடைய நியாயத்தீர்ப்பு தண்டனையை கொடுக்கும் போது அவர் மகிழ்ச்சியோடு செய்கிறது இல்லை, அதை மன வருத்தத்தோட, வேற வழி இல்லை. கர்த்தர் நியாயமுள்ள நியாயாதிபதி, அவர் நீதியை சரியாய் செய்கிறவர். அவர் எல்லாரும் ஒண்ணுதான். நாங்க எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும், நாங்கள் எவ்வளவுதான் தேவனுக்கு என்று ஆராதனை செய்தாலும், தப்புன்னு செஞ்சுட்டா அது யாரா இருந்தாலும் தப்பு தான். இவ்வளவு செஞ்சானே எவ்வளவு செஞ்சா அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. இவ்வளவு காணிக்க கொடுத்தானே பார்க்க மாட்டார். மோசையை விடவா ஒரு ஆள் வேணும்? மோசை பாருங்க, கர்த்தரிடத்திலே சர்டிபிகேட் வாங்கின ஒரு ஆளு. ஆண்டவர் யாரையும் அவ்வளவு சீக்கிரமா சர்டிபிகேட் கொடுக்க மாட்டார். அவர் நம்ம தான் நம்மளை பற்றி பெருசா நினைச்சிருக்கிறோம். நான் ஒரு பெரிய ஊழியக்காரன், நான் இது பாத்தீங்களா போஸ்டர் அது இது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கர்த்தர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறான்னு கேட்டா, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அவன் மண்ணென்றே அவர் நினைக்கிறார்.